சொல்றேன்னா, அபிநயா வந்து திருப்பூருக்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் சீமான் அதை பத்தி ஒரு அப்ஜெக்ஷன் பண்ணல. ஒரு தமிழ்நாடு அளவுல வந்து பேச பொருளா உலக தமிழர்களுக்கு தெரியும் போது நம்மள மீறி வளர்ந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி. காளியம்மாள் அக்காவை லண்டன் அனுப்புனது யாரு பேசுறதுக்கு? சீமான். அப்புறம் இல்ல அது புரிஞ்சுதா? கார்த்திகா அக்கா இப்ப போயிட்டு வந்திருக்காங்க அரபு நாடுகளுக்கு, யார் அனுப்பியிருப்பாங்க? அண்ணன் தான். அப்புறம் இது வந்துங்க, நான் வந்து யாரையும், அதாவது நம்மளுடைய தார்மீகத்தை கருத்தில் கொண்டு நான் யாரை பத்தி விமர்சனம் செய்ய விரும்பல. நிறைய விடயங்களை நான் வெளியே சொல்லணும்னு சொல்ல விரும்பல. சொன்னா அது வேற மாதிரி போகும். அதனால நான் வந்து எல்லாருடைய உணர்வுகளையும் மதிக்கிறேன். அதனால நான் ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்பல. அவங்க உள்ள இருக்காங்க, வெளியே போறாங்கன்னா இவ்வளவு சுதந்திரம். இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சி உறவுகள் எத்தனை பேர் காளியம்மாள் அக்கா வெளியே போனதுக்கு அவங்களை எதிர்த்து கடுமையான வார்த்தைகளை பேசினாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வாழ்த்தி தான் அனுப்புனாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகம் கொண்டு ஒரு பெண் உள்ள வந்தாலும் சரி, வெளியே போனாலும், நாளைக்கு நான் வெளியே போனாலும் என்னை யாரும் வசைப்பட போறது கிடையாது, என்னை மதிக்கதான் போறாங்க. அதனால ஒரு பெண்ணுக்கான உரிமையையும் மரியாதையும் இந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சியா தான் இருக்கு.